ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். விழா காலங்கள்ல நம்ம வீட்ல அதிகமா சாப்பிடக்கூடிய ஸ்வீட் அப்படின்னு பார்த்தா லட்டு தாங்க. லட்டு அதிகமா கடையில தான் நம்ம வாங்கி சாப்பிடுவோம். பட் வீட்லயே கடையில விட ரொம்ப ருசியா செய்ய முடியும். அதை எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்த்துடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. அண்ட் நம்ம வந்து சோஷியல் மீடியாலையும் ரெகுலர் அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா ஃபேஸ்புக், ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ வாங்க ருசியான அண்ட் தித்திப்பான பேக்கரி ஸ்டைல் லட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல ஒரு பவுலில் 1.5 கப் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். மெஷரிங் கப்பில் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மற்ற பொருளையெல்லாம் அளந்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடா உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை பூந்தி போடுற பக்குவத்துக்கு நம்ம கலக்கி எடுத்துக்கணும். நான் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன். கட்டி இல்லாமல், கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கட்டி இல்லாமல் கலந்து எடுத்தாச்சு. பேட்டரோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். இப்படி இருந்ததுனா தான் பூந்தி நல்லா உருண்டையாக முத்து போல் வரும். அடுத்ததாக பாகு காய்ச்சறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அதில் 1/4 கப் தண்ணி சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்தா நம்ம இதை பாகு காய்ச்ச வேண்டியதுதான். மெயினாக எல்லா ஸ்வீட்டும் பண்ணும்போது இந்த பாகோட பதம் தான் ரொம்ப முக்கியம். அதில் தான் பிகினர்ஸ் எல்லாமே தப்பு பண்ணிடுறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பி பதம் விடக்கூடாது. ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகி உடையும். அந்த பதம் வரைக்கும் விட்டால் போதும். இதை நம்ம காய்ச்சி எடுத்து வச்சதுக்கப்புறமா தான் பூந்தி பொரிப்போம் இல்லைங்களா. நீங்கள் வந்து ஒரு கம்பி பதம் வரைக்கும் விட்டுட்டீங்க அப்படின்னா எடுத்து ஓரமாக வச்சதுக்கப்புறம் ரொம்ப கட்டியாகி சக்கரை மாதிரி ஆயிரும். ஸோ ஒரு ஸ்டேஜ் முன்னாடியே எடுத்து ஓரமாக வச்சுருங்க. அடுத்ததாக பூந்தி பொரிக்கிறதுக்கு இந்த மாதிரி பூந்தி கரண்டின்னு கடையில் கிடைக்குது. அப்படி இருந்தால் பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அரிகரண்டி கூட யூஸ் பண்ணி நீங்கள் பூந்தி பொரிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஊற்றி விட்டுட்டு லைட்டாக டேப் பண்ணி விடுங்க. ஃப்ளேம் வந்து ஓரளவுக்கு ஹைலியே வச்சுக்கோங்க. அப்போ தான் போட்டோன்னே டக்குன்னு அது மேலே எழும்பி வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், போட்டு கொஞ்ச நேரத்துலேயே ஒரு செகண்ட்லேயே நீங்கள் வந்து எடுத்துடணும். பூந்தி வந்து சாஃப்டாக இருக்கணும், நல்லா கிறிஸ்பி ஆயிடக்கூடாது. கிறிஸ்பி ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பாகில் உறிஞ்சாது. இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற பூந்தியை பாகில் சேர்த்துடலாம். சர்க்கரை பாகில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி நம்ம எல்லா பேட்சையும் போட்டு இந்த சர்க்கரை பாகில் மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். இப்போ நான் சொன்ன கன்சிஸ்டன்சியில் போடும்போது உங்களுக்கு நல்ல பூந்தி முத்தாக வருது பார்த்தீங்களா. இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ இது எல்லாத்தையுமே போட்டு கலந்து எடுத்து வச்சாச்சுங்க. ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டேன். இது லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுட்டு கொஞ்சம் முந்திரி திராட்சையை வறுத்து சேர்த்துருக்குறேன். அடுத்ததான் இதில் வந்து ஏலக்காய் பொடி, ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்ச ஏலக்காய் பொடி வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோடவே வந்து இந்த பூந்தி இப்படியே பிடிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பைண்டிங் கிடைக்காது. ஒரு பைண்டிங்காக கொஞ்சமாக அந்த பூந்தி எடுத்து அரைச்சி இது கூட சேர்த்துக்கிறேன். கடையிலெல்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க. அப்போ தான் நல்லா பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா உருண்டையும் ரவுண்டாக அழகாக வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உருண்டை பிடிச்சிட வேண்டியது தான். சில பேர் இதில் வந்து ஒரு பச்சை கற்பூரம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்ப்பாங்க. உங்களுக்கு அது பிடிச்சா கூட அப்படி சேர்த்துக்கலாம். வாசம் நல்லா தான் இருக்கும். கொஞ்ச நேரம் அந்த பூந்தி எல்லாத்தையுமே அந்த பாகில் போட்டு நம்ம ஊற வைக்கிறோம் இல்லைங்களா, அதனால நல்லா உறிஞ்சி நல்லா ஊறி சாஃப்டாக இருக்கும். பாகோட பதம் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து கம்பி பதம் அளவுக்கு விட்டுட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பூந்தியை போட்டு கலக்குனீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துலேயே சர்க்கரையாட்டம் மாறிடும். சர்க்கரையாக நிற்கும். ஸோ அது கரெக்டாக வராது. நான் சொன்ன பக்குவத்தில் நீங்கள் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். 4 நாள் வச்சு சாப்பிட்டீங்கனாலும் அதே மாதிரி சாஃப்டாகவே இருக்கும். அவ்வளோதாங்க, அழகாக நம்ம லட்டு எல்லாத்தையுமே பிடிச்சி எடுத்தாச்சு. கடையில் வாங்குறத விட ரொம்ப சுலபமாக ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம வீட்லேயே இந்த மாதிரி லட்டுவை வர்ற தீபாவளிக்கு செஞ்சு குடும்பத்தோடு சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவோம். அண்ட் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.